ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2006 2007 காலகட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவா தான் இருந்தது. அந்த காலத்துல ஸ்போர்ட்ஸ் பைக்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு மோட்டோ ஜிபி ரேஸ்க்கு போனா பார்க்கலாம், இல்ல அதை வீட்டுல உட்காந்து டிவியில பார்க்கலாமே தவிர அதை ஓட்டக்கூடிய சந்தர்ப்பம் எந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கும் கிடைச்சது இல்ல. ஏன்னா அந்த காலத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே அது 900cc 1000cc பைக்ஸா தான் இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே அதோட விலையுமே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் யமஹா எல்லா மிடில் கிளாஸ் பசங்களோட கனவையும் நிறைவேற்ற போற ஒரு நாயகனை அறிமுகப்படுத்தினாங்க. அவன் தான் R15, the Yamaha R15. சோ இந்த வீடியோல Yamaha R15 உருவான கதை, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது, அண்ட் R15ஓட எவல்யூஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா மற்ற சேனல் எல்லாம் பெரிய பெரிய சாதனை பண்ணவங்களோட லைஃப் ஸ்டோரி, நடிகர்களோட லைஃப் ஸ்டோரி, ஏன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட லைஃப் ஸ்டோரிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம சேனல்ல ஒரு பைக்கோட லைஃப் ஸ்டோரியை பத்தி சொல்ல போறேன். கரெக்டா சொல்லணும்னா R15 அப்படின்ற ஒரு நாயகன் பிறந்து வளர்ந்த வரலாறு பத்தி தான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி R15 ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். சோ ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ல R15க்கு ஃபயரை போட்டு விட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்கள மாதிரி R15ஓட வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் R15ஓட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yamaha, இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது தரம். Yamaha பிராண்டுக்கு இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்க காரணமும் இதோட தரம் தான். 1985ல Yamahaல உருவாக்கப்பட்ட RX100 40 வருஷத்துக்கு அப்புறமும் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸும் அந்த வண்டி செகண்ட் ஹேண்ட்லயாவது கிடைக்காதான்னு ஏங்க வச்சதுக்கு பின்னாடி இருக்க காரணமும் அந்த வண்டியோட பிக்கப் அண்ட் சவுண்டை தாண்டி அதோட தரம் தான். ஆனா 1996க்கு அப்புறம் RX100 பேன் செய்யப்பட்டது. அடுத்து ஒரு 10-12 வருஷமா Yamaha எத்தனையோ பைக்ஸ் லான்ச் பண்ணாலுமே RX100 ஏற்படுத்தின தாக்கத்தை வேற எந்த வண்டியாலுமே ஈடுகட்ட முடியல. அந்த ஒரு குறைய சரி கட்ட வந்த வண்டி தான் R15. 2008 Yamaha அவங்களோட என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கான R15 வெர்ஷன் 1 இந்தியால லான்ச் பண்றாங்க. அந்த டைம்ல இந்தியால என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்னா நாங்க தாண்டான்னு கரிஸ்மாவும் பல்சர் 220 கெத்தா சுத்திட்டு இருந்தப்ப, நீங்க ஆடின ஆட்டெல்லாம் போதும், இனிமே கொஞ்சம் ஓரமா உட்காந்து ஏன் ஆட்டத்தை பாருங்கடான்னு அந்த ரெண்டு பைக்கோட மார்க்கெட்டையும் அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வச்சது R15 வெர்ஷன் 1. பல்சர் 220 ஒரு லெஜெண்டரி பைக் தான். அந்த டைம்ல அதோட மார்க்கெட் அடி வாங்கினாலுமே அடுத்தடுத்த வருஷத்துல அதோட மார்க்கெட் சூடு பிடிச்சி இப்போ வரைக்கும் ரோட்ல ஒரு சிங்க குட்டி மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். 149cc liquid cooled 4-stroke 6-speed engine producing 17 bh power at 8500 rpm had 15 meter torque at 7500 rpm. The match specs of Yamaha R15 version 1. Yamaha R1 ஓட younger brother இருந்ததாலயோ என்னவோ தெரியல, இத R15 னு சொல்லாம எல்லாரும் R15 னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு 150cc செக்மெண்ட்ல R15 ஓட டாப் ஸ்பீட அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே வேற எந்த ஒரு வண்டியாலுமே தொட கூட முடியல. 2008ல இந்த வண்டியை லான்ச் பண்ணப்ப இதோட பிரைஸ் 1,15,000. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 6 கியர் வித் ரேடியேட்டரோட வந்த ஒரே பைக் R15 மட்டும் தான். காத்து கீச்சிட்டு போற மாதிரி ஏரோடைனமிக் டிசைன், டபுள் டிஸ்க் ஃப்ரண்ட் டெலஸ்கோப் ரியர் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் பிளஸ் ரேடியேட்டர் வித் ஃபுல்லி ஃபயர்ட் பாடி, இதெல்லாம் தான் R15 ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. அண்ட் ப்ளூ, பிளாக், ரெட், yellowனு 4 டிஃபரண்ட் கலர் வேரியேஷனோட வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லோரோட கவனத்தையும் தன்னோட பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்கை டிவிலையும் மோட்டோ ஜிபி ரேஸ்லயும் மட்டுமே பார்த்து ஏங்கி போயிருந்த நம்ம பசங்களுக்கு இனிமே நம்மளாலையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தாங்க Yamaha. அடுத்த சில மாதங்கள்லயே R15ஓட சேல்ஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸ்போர்ட்ஸ் பைக் கனவோட இருந்த நம்ம பசங்க எல்லாம் R15 வாங்கிக்கிட்டு சும்மா அவுத்து விட்ட கால மாதிரி கட்டுக்கடங்காம ரோட்ல சுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக போக தான் அந்த வண்டியோட மைனஸ் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இவ்வளவு பண்ணி மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஃபீச்சர்ஸோட மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்த Yamaha வண்டியோட டயர் சைஸை சின்னதா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனாலே ஹை பவர் ப்ரொடியூஸ் பண்ற இந்த வண்டியோட பிரேக்கிங் அண்ட் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் ரொம்பவே ஒஸ்டா தான் இருந்துச்சு. கஸ்டமர் சைட்ல இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்த 2 வருஷத்துக்கு Yamaha சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. கஸ்டமர்ஸும் லைட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. Yamaha R15 வெர்ஷன் 1ஓட ப்ரொடக்ஷனை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2011 Yamaha அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற விதமா R15 வெர்ஷன் 2 லான்ச் பண்றாங்க. வெர்ஷன் 2 பார்த்த உடனே என்னடா வண்டி இது இப்படி இருக்குன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அதோட டிசைன். ஒரு எக்ஸ்பென்சிவான சூப்பர் பைக் மாதிரியான லுக்ல சும்மா வெறித்தனமா இருந்துச்சு.
இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான லுக்ல அந்த செக்மெண்ட்ல எந்த ஒரு பைக்குமே வந்ததில்லை. ஸ்பிளிட் சீட்ஸ், பிக் டயர்ஸோட பிரேக்கிங் அண்ட் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிஸ்லாம் பக்காவா பண்ணி என்ஜினையும் லைட்டா டியூன் பண்ணி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தரமான வண்டியை இறக்கிட்டாங்க Yamaha. வெர்ஷன் 1 விட வெர்ஷன் 2 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணாலுமே இதோட சேல்ஸ்மே சும்மா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி வெர்ஷன் 1 வச்சிருந்தவங்க கூட அதை வித்துட்டு வெர்ஷன் 2 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்த ஒரு வருஷத்துக்கு R15 ஆப்போனன்ட்டா வேற எந்த பைக்குமே இல்லாதப்பதான் 2012ல ஹோண்டா CBR 150 இந்த செக்மெண்ட் குள்ள இறங்குறாங்க. ஆனா பாவம் CBR 150ல R15 இடத்தை தொட கூட முடியல. அதே இயர்ல டியூக் 200 NS 200 லான்ச் ஆகுது. அப்போ R15 மார்க்கெட்டை காலி பண்ண முடியல. தக்காளி எத்தனை பேர் வந்தாலும் என் காட்டுக்கு நான் தாண்டா கிங்னு R15 அதோட இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் Yamaha இதுல ஸ்பெஷல் எடிஷன், லிமிடெட் எடிஷன் வருஷம் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தாங்க. இப்படியே சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸா போய்கிட்டு இருந்தப்பதான் 2017ல Yamaha இந்த வண்டியோட ப்ரொடக்ஷனை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா தானே சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது, எதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருமே குழப்பத்துல இருந்தப்பதான் அந்த வருஷத்திலேயே R15 V3யோட ஸ்பை பிக்ஸ் லீக் ஆகுது. அதை பார்த்த எல்லாருமே பயங்கரமான எக்ஸைட்மெண்டோட இருந்தாலுமே அந்த இயர் எண்ட் வரைக்குமே V3 லான்ச் பண்ணாம டெஸ்டிங்லயே வச்சிருந்தாங்க. ஃபைனலா 2018ல R15 வெர்ஷன் 3 லான்ச் பண்றாங்க. 149cc ல இருந்து 155cc, ஹையர் கம்ப்ரஷன் ரேஷியோ, இன்கிரீஸ்டு போர் சைஸ் அண்ட் 19.3 bh பவர் VVA டெக்னாலஜி, ஸ்லிப்பர் கிளட்ச் அண்ட் LED லைட்ஸ்னு வேற லெவல் அப்கிரேட்ஸோட கொண்டு வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ்மே வாயை பொளந்து பார்க்க வச்சாங்க. VVA டெக்னாலஜி வெர்ஷன் 3 டாப் ஸ்பீட் அட்டெண்ட் பண்றதுக்கும் இன்கிரீஸ்டு டயர் சைஸ் வண்டியோட ஸ்டெபிலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பக்காவா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா R15 ஹிஸ்டரியிலேயே V3 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்காவும் இருந்துகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் V4. எஸ், V3 19.3 bh பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட அப்கிரேடட் வெர்ஷனான V4 இதை விட 0.9 bh பவர் கம்மியா 18.4 bh பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. வெர்ஷன் 3யோட லுக் அண்ட் டிசைன்லாம் V2 அளவுக்கு இல்லைன்னு ஸ்டார்டிங்ல நிறைய பேர் ஃபீல் பண்ணாலுமே போக போக எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல இதோட சேல்ஸ்மே சும்மா டாப்ல போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் 2019ல V3லயே BS6 வித் ABS டிஸ்க் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதோட சேல்ஸ்மே நல்லா தான் போய்கிட்டு இருந்தப்ப Yamaha சடனா இதோட ப்ரொடக்ஷனுமே ஸ்டாப் பண்ணிட்டு R15 வெர்ஷன் 4 லான்ச் பண்ணிட்டாங்க. வெர்ஷன் 4லாம் பார்க்கும்போது அது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே இல்லங்க. அப்சைட் டவுன் 4, குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பெட்டர் ஹேண்டலிங், ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பெட்டர் ஹெட்லைட்னு லுக் வைஸா Yamaha R7 சூப்பர் ஸ்போர்ட்டோட ஒரு தம்பி பையன் மாதிரி இருந்துச்சு. Yamaha பண்ண இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசை அப்படின்ற மாதிரி R15 வெர்ஷன் 4 லான்ச் பண்ணும்போது இதோட ஸ்பெஷல் எடிஷனுக்காக நீங்க அடுத்த வருஷம்லாம் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸோட சில்வர் பிளாக் வித் ப்ளூ காம்பினேஷனோட R15 ME லான்ச் பண்ணிட்டாங்க. வெர்ஷன் 4ல ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னா, ஆல்ரெடி சொன்னதுதான் வெர்ஷன் 3 விட இதோட பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சா 0.9 bh பவர் ரெடியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா இது பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாம அந்த ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். Now 2025ல R15 வெர்ஷன் 5 லோட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். 2008ல Yamaha R15 எதுக்காக உருவாக்குனாங்களோ அதோட வேலையை இப்ப வரைக்கும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இனி வரும் காலங்களிலும் தொடரும்.